OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், அது மாதிரி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை. அதே போன்று ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கூடியது நம்ம பார்க்க முடியுது. முதல்ல உங்கள்கிட்ட கேட்க வரும்போது, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தளவு கருத்து கணிப்புல சொன்னது போலவே பாஜக கூட்டணி முன்னிலை வைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. முன்னணி நிலவரம் அப்படிங்கிறது அல்லது வெற்றி பெறக்கூடிய அந்த பெரும்பான்மை அப்படிங்கிற விஷயம் அவர்கள் வகுத்த வியூகம் காரணமா பார்க்கணும் அப்படியா, இல்ல இதற்கு முன்னால இருந்த ஒரு அரசியல் குழப்பங்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா? இதுல RSS பிஜேபியினுடைய கிரவுண்ட் ஒர்க் ஒண்ணு, அப்புறம் ஃப்ரீ பீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க மகாராஷ்டிராவில். இதுல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாவிலையும் அவங்களுடைய சாதனை பட்டியல் எல்லாம் பிஜேபி RSS பார்த்தா மிக மிக ஒஸ்டா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய மரியாதை அகில இந்திய ரீதியில, அதுலயும் குறிப்பாக இவருடைய மகாவிஷ்ணு என்று சொல்லி அங்க உள்ள பிஜேபி RSS போன்றவர்கள் விளம்பரம் படுத்தினாங்க டொனால்டு ட்ரம்புக்கு. அங்க விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூயார்க்கினுடைய கிழக்கு பகுதியில அரசு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க இவருடைய பூசம் ஃப்ரெண்டு அதானிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு இவங்களுடைய சாதனைன்னு வெக்கி தலைகுனிகிற அளவுக்கு இருக்கும் பொழுது, இங்க மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரின்னு தான் சொல்லணும். அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தனியாவே அரசு பிஜேபி மட்டுமே கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க காங்கிரஸ் கூட்டணி இருக்க இந்தியா கூட்டணி அதனுடைய களப்பணி சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை, ஒரு கணிப்பு. இதே போல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, 24லயே அகில இந்திய ரீதியில இந்திய கூட்டணி நடுவண் அரசை, ஒன்றிய அரசை பிடிச்சிருக்கணும். அப்பவும் இவங்களுக்கு சரியான முறையில கூட்டணி அமைக்கல. அதுல இங்க இந்த இன்டர்னல் இன்கன்சிஸ்டன்சி அதுல உள்ள ப்ராப்ளம் தான், உள்கட்சி கூட்டணியில உள்ள குறைபாட்டினால்தான் இவங்க தோத்தாங்க. வீக்னஸ்னாலதான் பிஜேபி ஜெயிச்சுக்கிற தவிர மற்றபடி அவங்களுடைய சாதனையால வந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேது. அதாவது குறுக சொல்ல போனா அவங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எப்படி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜெயிச்சாரோ கமலா ஹாரிஸ் வர வேண்டியது அப்படின்ற கணக்கு இருக்கும் பொழுது அதே நிலை தான் இப்ப மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இல்ல, இந்த பிளவுகள், இந்த இந்த கட்சிகளுக்குள்ள இந்த பிளவுகள் பாஜகவுக்கு சாதகமா அமைஞ்சதோ? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் பவார், அங்க சரத்பவார், இங்க உத்தவ் தாக்கரே, அங்க ஏக்நாத் சிண்டே, ஒரு கட்சியே ரெண்டா பிரிஞ்சிருந்த இந்த விஷயம் பாஜகவுக்கு ஒரு சாதகமான அம்சமா மாறிடுச்சான்னு கேக்குறேன். நீங்க சொன்ன அந்த அவங்க பிரித்தாங்க திட்டமிட்டு. அவங்க எப்போதுமே கணவன் மணியை பிரிக்கிற மாதிரி அந்த கலசந்தி செய்கிறது பணத்தால செய்ய முடியுது. அப்புறம் தேர்தல் கமிஷன் அவங்களுடைய ஏவல் பணியாளரா இருக்குது, ஹவுஸ் மெய்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுலதான் இப்ப நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் இந்த அளவுக்கு ஜெயிச்சதுங்கிறது கருத்து கணிப்புலையும் வரல. கமலா ஹாரிஸ் தோத்தாங்க. அதே மாதிரி இங்க இவங்க மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி வர்றதுக்கு தான் உள்ள சூழ்நிலை பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் எல்லாத்தையும் இருந்தது. இத மீறி அவங்க வர்றாங்க அப்படின்னா இதுல எதுவும் அந்த இவிஎம்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒரு பிரச்சனை இருக்குமோ இன்னும் ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இலான் மஸ்க் ஒரு ட்ரிபிள் சொன்னாரு, அத பூட்டியெல்லாம் நாங்க வச்சிருக்கோம், பாதுகாப்பான ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கு அப்படின்னு தேர்தல் குழுவுடைய ஒரு அதிகாரி சொல்லும் போது இலான் மஸ்க் சொன்னா அப்பவும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். இப்ப அவரு நம்ம இந்தியாவில் ஸ்டார்லிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் இருக்கும்போது இது கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில, அதுவும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், இப்ப பிரியங்கா காந்தி வந்தாங்களே இப்போ வயநாட்டுல, அந்த மாதிரி மகாராஷ்டிரா வர வேண்டியது.
அப்ப இங்க உள்ள வந்து பிரித்தாலும் கொள்கையை இல்ல சார், நீங்க பல விஷயங்களை சொல்றீங்க. கொஞ்சம் முன்னாடி சொல்றீங்க காங்கிரஸ் சரியா களத்துல வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து சில ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணாங்க, அதனால அவங்க வர முடிஞ்சிருக்குது. இப்ப ஆர்எஸ்எஸ் களத்துல பெரிய அளவுல பணியாற்றுறாங்க. மூன்றாவதா சொல்றீங்க இவிஎம் பிரச்சனையை சொல்றீங்க. இந்த இவிஎம்ங்கிற விஷயத்து வந்து தோல்வி என்று வந்த பிறகு அதன் மேல ஒரு பழிய போடுறது ஒரு வழக்கமான ஒரு பார்வையை அதை பார்க்க முடியுமா, இல்ல நீங்க சொல்ற விஷயம் உண்மையிலே இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி பார்வையில நீங்க அதை முன்வைக்கிறீங்களா, இல்ல அரசியல் பார்வையில முன்வைக்கிறீங்களா? இல்ல, அதாவது ஒரு வெற்றி தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு. அப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல வந்து கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வாக்கு வங்கி அரசியல்ல பிரதானப்படுத்துவது எப்படின்னா கூட்டணி தான், நம்பர் கேம் தான். நம்ம அதுல பாக்குறோம், கூட்டணி வந்து சரியாக அமைந்து வேலை செய்தா அந்த பக்கம் வெற்றி என்பது ஃபோர்கான் கன்க்ளூஷன், அது ஒரு முடிந்த முடிவு என்பதுதான் தேர்தல் காட்டுது. அப்ப அங்க போய் நம்ம ராகுல் காந்தி இந்த இடத்துல பிரியங்கா நின்று ஜெயிக்கிறாங்க, பயங்கரமா ஓட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதிகாரப்பூர்வமா. அப்ப அந்த மாதிரி அவரு ரிசைன் பண்ண இடத்துல திரும்பி போய் செல்வாக்கு வர்றாங்க. அப்ப நான் இங்க நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, அந்த இந்திரா காந்தி செல்வாக்கு, அந்த நேரு குடும்பத்தினுடைய செல்வாக்கின் காரணமாக, ராகுல் காந்தியுடைய பிரச்சார பலத்தினால, இவங்களுக்கு ஜோடோ யாத்ராவில் வெற்றியின் காரணமாக பிரியங்கா ஜெயிக்கிறாங்க. அப்ப அதே செல்வாக்கு இங்க மகாராஷ்டிராவில் உண்டு. ஆனால் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்து முஸ்லீம் அப்படின்னு கம்யூனல் பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அதுவும் அந்த அஜித் பவாருங்கிறவரு, நம்ம சரத் பவாருக்கு வந்து ரொம்ப சொந்த பையன், அவரு அண்ணன் பையனும் தம்பி பையனும். அப்ப அவரை எதிரணியில கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, சிவசேனா வந்து அதனுடைய பாலிடிக்ஸ் எப்படின்னா இந்துத்துவாவிலையும் எடுத்துக்கிட்டு இப்படியும் எடுத்துக்கிட்டு அது ஒரு குழப்பமான பாலிடிக்ஸ். அது காங்கிரஸ்ல இருக்கா அல்லது பிஜேபியில இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தத்துவார்த்த சிந்தனை இருக்குள்ளவங்களுக்கு சித்தாந்த ரீதியில பார்க்கும்போது குழப்பம் வருது. அதனால இந்தியா கூட்டணியில இருக்கின்ற இந்த பிரிவினைகள்லாம் வந்து ஒண்ணு இதுலயும் இருக்கு, பிஜேபினாலையும் கொண்டு வரப்பட்டது, அவங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. இப்படியெல்லாம் வந்ததுனால காங்கிரஸ் கூட்டணி என்பது அது ஒரு வலுவான கூட்டணி மாதிரி மெல்ல தெரிஞ்சாலும் உள்ள இல்லைங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. ஜார்க்கண்ட் பொறுத்தவரை உங்களுடைய பார்வை என்ன? ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் வந்து அது இப்ப ஒரு மாநிலத்தை வச்சு இன்னொரு மாநிலத்தை நம்ம சொல்ல முடியல. இப்ப ஹரியானாவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியினுடைய பிரச்சனையினால போச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து அப்ப என்ன ஆயிடுதுன்னா, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் அது வந்து அந்த கூட்டணியினுடைய உறுப்பு கட்சிகள் சிறப்பாக அந்த டீம் ஸ்பிரிட், குழு உணர்ச்சி, கூட்டணி உணர்ச்சி, அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் சிறப்பா செய்யிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசந்தா பிஜேபி வந்துற மாதிரி தான் இருந்துச்சு. காலையில பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஆமா ஆமா, இப்ப வந்து நிச்சயம் இந்த ட்ரெண்ட் வந்து காங்கிரஸுக்கு தான் சாதகமா இருக்கும் ஜார்க்கண்ட்ல. இப்ப நம்ம பாக்குறது எப்படின்னா, மகாராஷ்டிராங்கிறது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், பெங்கால், ஒரிசா, நம்ம குஜராத், இந்த மகாராஷ்டிரா பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மாநிலங்கள்ல அது ஒண்ணு. 288 இது இருக்கு. அதுல கிட்டத்தட்ட இவங்க வந்து 220க்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து 56 தான். அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப இதுல பல காரணங்கள் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அங்க ஒர்க்கு வந்து சிறப்பா செய்ததுங்கிறது RSS பிஜேபி செய்திருக்கிறாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து சோயாபீன்ஸ்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு இருக்காங்க. பல இது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள் பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆமா, அது வந்து எப்போதுமே சில நேரத்துங்கள வறிய நிலையில உள்ளவங்களுக்கு வரும். அந்த ஃப்ரீ பீஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏக்நாத் சிண்டே இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, ஆளுங்கட்சி கொடுக்கும் பொழுது அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நிச்சயம் வந்தாங்கன்னா செய்வாங்கன்னு.
அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இந்து முஸ்லீம் மாதிரியான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. இது வந்தா இடஒதுக்கீடு முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, நாங்க இருக்கிறவங்க கொடுக்க மாட்டோம், அப்போ உங்க வேலையை பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி மத துவேஷத்தெல்லாம் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் இந்த மகாராஷ்டிரா இன்னொருத்தம் ஆண்டக்கூடாது, அங்க பொதுவாகவே ஒரு இந்துத்துவா இருக்கிற களம் தான் அது. ஏன்னா சிவசேனா முதல்லயே இருந்தது. அவங்க கர சேவைக்கெல்லாம் ஆள் அனுப்புனவங்க. அது மட்டும் இல்ல, நாங்க பாபர் மசூதி இடிச்சது நாங்க எல்லாம் கிளைம் பண்ண ஒரு குரூப் இருக்கு. அப்ப அது பியூர் காங்கிரஸ் கூட்டணின்னு சொன்னாலும் கூட தத்துவத்துல முரண்பாடுகள் உள்ள கட்சிகள்லாம் இருக்கு. இதுல அவங்க கிளியரா RSS பிஜேபி களத்துல தனியா நின்று நாங்க இந்து மதத்துக்காக இருக்கோம், முஸ்லீம் ஆளை விடக்கூடாது, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அப்புறம் விவசாயிகளுக்கு கொடுக்கறது, இப்படி என்ன பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிரா நேஷனாலிட்டி பேசுறாங்க, மகாராஷ்டிரா தேசியம் பேசுறாங்க. இந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, அதுல ஆளுங்கட்சியா இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள மிக பெரும் பணக்காரர் எல்லாம் அத்வானிலேருந்து ஒரு குடி கொண்ட குஜராத் மகாராஷ்டிரா ஒண்ணு ரெண்டா பிரிஞ்சாலும் கூட மகாராஷ்டிராவில் உள்ள பிசினஸ் பீப்புள் எல்லாம் டைகூன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் மேக்னெட்ஸ் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ பிஜேபி RSS குரூப். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு பெருமையை காட்டி சாதனையை காட்டி தன்னுடைய பங்களிப்பை காட்டி வெற்றி பெறுவதற்கு இல்லை பிஜேபிக்கு மகாராஷ்டிராவிலேன்னு சொல்ல வரேன். நிச்சயமா. ஓகே சார். அதனால இவங்களுக்கு பொருளாதாரத்துல படு தோல்வி அடைந்தவர்கள். அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரா ஜெயிக்கிறான்னா இது பியூரி கூட்டணி, அந்த கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடு மக்களிடம் நெருங்கினது. இதை வைத்துதான் நம்ம பார்க்கும்போது RSS பிஜேபி வென்று விட்டது அந்த தளத்துல. ஓகே, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.